how it feels. ஆவிக்குரிய விழிப்புணர்வு வரும்போது அது எப்படி நம்ம உணர முடியும், எப்படி அது இருக்கும். ஓகே, ஆவிக்குரிய விழிப்புணர்வு நமக்கு பெற்றுக்கொள்கிறதுக்கு வேண்டிய சில அடையாளங்களை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, how it feels. ஆவிக்குரிய விழிப்புணர்வு வரும்போது அது எப்படி நம்ம உணர முடியும், எப்படி அது இருக்கும். புரியுதா? அப்போ உங்களுக்கு விளங்கிக் கொள்வீங்க, எஸ், சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் மை ஸ்பிரிட். என்னுடைய ஆவியில் ஏதோ ஒரு காரியம் நடக்குது. புரியுதா? ஓகே, உங்கள் ஆவியில் ஏதோ ஒரு காரியம் நடக்குது. அதை குறித்து நீங்கள் என்ன செய்யணும்? ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது, ஏன் இந்த மாதிரி எனக்கு திடீர்னு ஒரு சொப்பனம் வருது, ஏன் திடீர்னு எனக்கு இப்படி ஒரு மைண்ட் ஷிஃப்ட் என் மைண்டில், ஏன் இப்படிலாம் நான் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது உங்களுக்கே வியர்டாக இருக்கும். உங்களுக்கே அது இதெல்லாம் சரியா? புரியுதா? இப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நான் தூங்கிட்டு இருந்தேன், கனவு கண்டேன். அது மாதிரி என்னுடைய அம்மா வந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா என்கிட்ட கை காமிச்சிட்டு 2 வார்த்தை சொல்லிவிட்டு போகும்பொழுது டக்குன்னு வேறு ஒரு உருவத்தில் போனாங்க. அப்படின்னா தீமையான இல்லை, வேறு ஒரு உருவத்தில் அவங்க கடந்து போயிருக்காங்க. அது மாதிரி ஒரு காரியம் சில நேரத்தில் ஆவியானவ உங்கள் ஆவிக்குள்ள ஒரு காரியத்தை போட்டு அது ஒரு சொப்பனமாக அது வரும். அப்புறம் எந்திரிச்சோன்னே ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது.